தம்பி தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் தன்னுரிமை கழகத்தின் தலைவர், மூத்த அரசியல்வாதி என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பழக்கருப்பு ஐயா நம்ம இடத்துல இருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து ஒரு மூத்த அரசியல்வாதி அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்லை யாரும் நினைக்காத ஒரு புரட்சியை மக்கள் உண்டாக்கி விட்டார்கள். பணம் பெறாமல், ஜாதி தெரியாமல், மதம் தெரியாமல், வேட்பாளர்களை தெரியாமல், அவன் எந்த பகுதியை சேர்ந்தவன் என்று தெரியாமல் அவனை எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு புதிய வகையான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இவர் ஒரே ஒரு உறுதியைத்தான் மக்களிடம் சொன்னார், ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என்று. அதை மக்கள் ரொம்பவும் எதிர்பார்த்து ஏங்கி இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆட்சி மாற்றத்தால் தெரிய வருகிறது. நான் வரையிலும் ஒரு ஆட்சிக்கு வருவார் என்று நம்பவில்லை, யாரும் கருதவில்லை. வந்து விட்டார். இப்பொழுது திமுக காரன் ஒரு 10 பேரை வைத்து முட்டு கொடுக்குறான். அவனுடைய நோக்கம் இவர் வர வேண்டாம், எடப்பாடி வரலாம் என்பதுதான். எடப்பாடி வருவதற்கும் திமுக உள்ளுக்குள் ஆட்சிக்குள் போகாத போது தவறு ஒன்றும் எடப்பாடிக்கு இல்லை. ஏனென்றால் அவருடைய கொள்கைகளை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். நான் ஆதரித்தாலும் நரி ஆதரித்தாலும் நமக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அவன் ஆட்சியில் பங்கு பெற்றால் தான் கவலை. அது தப்பில்லை. இவர்கள் ஏதோ பெரிய குற்றம் போல் சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, இவருக்கு அவர் அமைக்க முடியவில்லை என்ற பிறகு உடனடியாக இவர் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. விஜய் கொஞ்ச காலம் ஒரு ஆள வேண்டும், அந்த பொக்கை தன்மை வெளிப்பட வேண்டும். பிறகு இந்த கூட்டணி ஆதரவை உருவ வேண்டும், மக்களை சந்தித்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆகவே இந்த 10 பேரும் அதிகாரத்தில் பங்கு பெறாமல் வெளியே இருந்து ஆதரிக்கிறார்கள். அவருடைய ஆட்கள். அவர்களால் தீங்கு வராது. ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் பங்கு பெறவில்லை. வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்களால் கேடு வரும். அவ்வளவு பேரின் மீது வழக்கு இருக்கிறது. அவ்வளவு பேரும் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள், லஞ்ச ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள். இவர்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு தூய ஆட்சியை நடத்த முடியாது. இவர்களின் மீது வழக்கு இருக்கிறது, ஊழல் வழக்கு. நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை தர விரும்புகிறீர்கள், இவர்களை எதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும்? உனக்கு பலம் போதவில்லை, இவர்கள் பலம் வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் தவறான மனிதர்களை வைத்துக்கொண்டு சரியான காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே மக்களிடம் மறுபடியும் போங்கள். நீங்கள் நிலை பெற்று விட்ட ஆட்சி. கவர்னரிடம் உடனடியாக தேர்தலை நடத்துங்கள், ராஜினாமா செய்கிறோம், மக்களிடமிருந்து நாங்கள் உரிமை பெற்று வருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் தேர்தலை நடத்தித்தான் ஆக வேண்டும். நீங்கள் 200 பேர் வருவீர்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற இந்த முறையின் மூலம் இவர்கள் உள்ளே வந்து நாசமாக்கி விடுவார்கள். இவர்கள் ஊழல் செய்வதற்கு வருகின்றவர்களை தவிர நேரிய ஆட்சி தருவதற்கு வாய்ப்புள்ள மனிதனை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தலையிலே ஏறுவார்கள். அவ்வளவுதான். இந்த காரியங்களை, தவறான மனிதர்களை வைத்துக்கொண்டு சரியான காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் அவர்கள் வீட்டுக்கு போனது ரொம்ப தப்பு. அதனால தான் எண்ணிக்கை பெரியது.